கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா சார்? இருக்கம்மா, சொல்லுங்க சார். அதாவது இப்போ சட்டமன்றத்தில் பல எதிர்ப்பு கேள்விகள் அப்படின்னு பல மடைமாற்றக்கூடிய வேலைகள் நடந்துட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் டிவிக்கு அமைச்சரவையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் வெளியாயிருக்கு. கிட்டத்தட்ட 8 பேரை அமைச்சர் பதவியிலேருந்து தூக்க போகிறாங்க, சில 3 பேரை துறை மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கான முக்கிய காரணங்கள் என்ன அப்படின்றதும் ஒரு பிரபல பத்திரிகை வெளியிட்டிருக்காங்க. அதில் முதல்ல இப்போ விக்னேஷ் அவர்கள் குறிவைக்கப்படுகிறார். டாஸ்மாக் அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா, எப்படி செந்தில் பாலாஜி அவர்களுடைய டீம் அதே டீமை வச்சு எப்படி அவங்களுக்கு கமிஷன் போச்சோ அதே மாதிரி தனக்கும் கமிஷனை வாங்கிட்டு இருக்காரு திமுக துணையுடன் அப்படின்னு சொல்லப்படுது. FL2 பார்னா 2 லட்சம், டாஸ்மாக்கு 1 லட்சம் அப்படின்னு கமிஷன் பெறப்படுது அப்படின்ற உண்மைகள்லாம் வெளியாகுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இதில்? இல்லை, இதில் ஒன்றும் நம்ம பெரிய ஆச்சரியப்படுத்துக்கல. ஏன்னா நம்ம முதல் நாள்லேருந்து நம்ம சொல்ல வந்தது என்னென்னா, இவர்கள் அனைவருமே திமுக அதிமுக இப்போ ரெண்டையும் நம்ம ஒன்றா தான் ட்ரீட் பண்ணுறோம். ஏன்னு கேட்டால், இங்கேருந்து அங்கே போனவங்க திமுகலேருந்து பிரிந்தது தான் அதிமுக. அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் பேர் இங்கே வந்தாங்க. ஆக திராவிட ஸ்டாக் காமராஜர் உடைய பாணியில் சொல்வதாக இருந்தால் ஒரே கூட்டையில் உரிய மட்டைகள்னு சொன்னார். அது இன்னி வரைக்கும் அது உண்மைன்னு தான் நிரூபணம் ஆகிட்டுருக்கு. இப்போ இவர்கள் வந்தார்கள் என்றால், இவர்கள் என்ன சொல்கிறது, ஆக்க பொறுத்தும் ஆற பொருட்கள் அப்படிங்கிற மாதிரி வந்த உடனே இவர்களுக்கு இந்த லட்சம் கோடி அப்படிலாம் பார்க்கும்போது, இந்த சைவர்லாம் பார்க்கும்போது ரொம்ப அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மலைப்பு, பிரமிப்பு, ஆசை, பேராசை. எல்லாரையும் சொல்லலை, இதில் யாரெல்லாம் குற்றம் சாட்டப்படுகிறார்களோ அவர்களை மனதில் வைத்து தான் சொல்கிறேன். இது நீங்கள் அதாவது இந்த ஐடி இந்த இது மூலமாக அந்த டிஜிட்டல் மூலமாக குற்றங்கள் செய்தால் அதற்கு ஆங்கிலத்தில் நம்ம சைபர் கிரைம்னு சொல்லுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம்னு சொல்லி அதுக்குன்னு தனி டிவிஷன் இருக்குது. சைபர் கிரைம் போலீஸ்னு தனியாக அதுக்குன்னு ஒரு ஐடி இருக்கார். அது இவங்களுக்கு இப்போ தாவேகாவுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, சைஃபர் கிரைம். இந்த நிறைய சைஃபரை பார்த்தோன்னா க்ரைம் பண்ணணும்னு எண்ணம் வந்தால் அதுக்கு பேர் சைஃபர் கிரைம், அதுக்கு பேர் சைபர் கிரைம், இதுக்கு பேர் சைஃபர் கிரைம். ஏன்னா உங்களுக்கு இந்த இவ்வளோ சைபர் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லையே. மேக்ஸிமம் ஒரு 4 சைபர் போட்டால் 1000 ரூபா, இல்லை 5 சைபர் போட்டால் 10,000 ரூபா இப்படின்னு பார்த்தவங்களுக்கு திடீர்னு பல லட்சங்கள் கோடிகள் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதுதான் சொன்னேன், சைஃபர் கிரைம் அப்படின்னு சொல்லி. இந்த சைஃபர் கிரைமில் ஈடுபடுபவர்கள், நான் கூட வேறு நிகழ்வுகள்லாம் பேசியிருந்தேன். 25 அமைச்சர்கள், மொத்தம் 35 முதல்வரையும் சேர்த்து 25 அமைச்சர்கள் மீது உளவுத்துறை கண்காணிப்பு முதல்வர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார். அதில் 8 அமைச்சர்கள் மாற்றப்படும் நிலையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நான் கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள் முன்னாலே பேசியிருந்தேன். சில நிகழ்வு அதில் சில பேருக்கு துறை மாற்றமும் ஏற்படலாம். இந்த 8 தவிரவோ இல்லை அதுலேயேவோ துறை மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கலாம். துறை மாற்றம் பண்ணாலாவது முக்கியமான துறையிலிருந்து முக்கியம் இல்லாத துறைக்கு மாற்றப்படலாம். இப்படி இதெல்லாம் நடக்குது. நீங்கள் விக்னேஷ்னா டாஸ்மாக் இருக்கிறதுலையே டாப் மோஸ்ட் அதுதான். இதில் கூட அவர் மார்ட்டின், சீனியர் மார்ட்டின் அவர்கள், அவருடைய மகன் ஜோஸ் சார்லஸ் பாண்டிச்சேரி, அவர் சமீபத்தில் கூட அந்த 900 கோடியை பற்றி விளக்கம்லாம் கொடுத்து ஏதோ ஒரு ஈமோ ரிப்போர்ட்டராக இருக்க கொடுத்தாரு. அதில் பேசும்பொழுது அவர் இந்த 900 கோடி எப்படி ஸ்டாலின் வாங்கினார், அதுக்கு என்ன கேட்டாங்க. அவங்க தான் கள்ளலாற்றி விற்கிறாங்க. யார்? திமுக குரூப்பு தான். இவங்களுக்கு 900 கோடி நஷ்டமாயிடுச்சு. பாவம், நஷ்டமானது கூட அவங்க பரவாயில்லன்னு சொல்லி போனால் போதுன்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஒரு வழக்கு போடல, ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. ரொம்ப நல்லவங்களாக தெரியுறாங்க, பார்த்தா நமக்கு ரொம்ப நல்லவங்களாக தெரியுறாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, டாஸ்மாகில் எப்படி 30,000 கோடி கணக்கில் வர வச்சுட்டு 60,000 கோடி கணக்கில் வராமல் செந்தில் பாலாஜின்னு அவர் பேர் சொல்லலை, பட் அந்த அர்த்தத்தில் அவர்கள் திமுக அப்படின்னாங்க தானே, அப்படி எடுத்துக்கொண்டு போனார்களோ அதே மாதிரி தான் லாட்ரியை நடத்தணும்னு எதிர்பார்த்தாங்க. நாங்கள் மாட்டேன்னு சொல்லிட்டோம். திமுக தாங்களே வேறு ஆட்கள் வச்சு நடத்திக்கிட்டாங்கன்னு சொல்லி. இதில் யார் உண்மை பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் ஒன்று தெரிகிறது, டாஸ்மாகில் எப்படி கொள்ளையடிக்கப்பட்டதோ மக்கள் போனால், அதே மாதிரி தான் லாட்ரி மூலமாகவும் கொள்ளையடிக்கப்படுகிறதுங்கிறத 2 பக்கமும் உறுதிப்படுத்திட்டாங்க.
இப்போ யார் வந்து உண்மையிலேயே வந்து எவ்வளவு கொள்ளையடித்தார்கள் என்பது தான் வந்து சர்ச்சையே தவிர, கொள்ளை மக்களிடம் அடிக்கப்பட்டது என்பதை இரண்டு பக்கமும் வந்து ஏற்றுக்கொண்டார்கள், ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். நீங்கள் அந்த மாதிரி வரும்போது டாஸ்மாகில் வந்து நீங்கள் சொல்கிறது இப்போ அதே தான் நடைபெறுகிறது. கனிம வளங்கள் என்ன நடைபெறுகிறது? டி.கே. பிரபு அவருடைய அமைச்சர் அவர் தான் துறையே வேணான்னு சொல்கிறாரு சார். எனக்கு துறையே புரியலை அப்படின்னு சொல்கிறாரு. அது புரியாமல் தான் அவங்க அப்பா அவர் வந்து துரை கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு மார்பிள் கம்பெனிலேருந்து 30 கோடி வாங்கிட்டாருன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்துச்சு லஞ்சமாக. அதுக்கப்புறம் இன்னும் மற்ற இதெல்லாம் 5 கோடி 10 கோடின்னு அங்கங்கே வாங்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. துறை புரியாமையே 50-60 கோடி வாங்குறாங்கன்னா துறை புரிஞ்சால் என்ன ஆகும்? துறை தான் புரியலையே தவிர ஊழல் புரிகிறது. சார், இன்னொரு டவுட் என்ன வருதுன்னா, இவர்கள் புதியவர்கள், அனுபவம் இல்லைன்னு சட்டமன்றத்துக்கான அந்த கிளாஸ்லாம் எடுத்தாங்க. அப்போது கட்சி ஆரம்பித்த உடனே எப்படி ஊழல் பண்ணணும்னு கிளாஸ்லாம் கற்றுக்கிட்டாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் தோணுது சார். இல்லை, அது வந்து நான் வந்து இவர்களுக்கு வந்து அதுக்கு ஒன்றும் கிளாஸ் எல்லாம் வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. அதுதான் சொன்னேன், சைஃபர் கிரைம்னு சொன்னேன். அந்த சைஃபரை பார்த்தோன்னா க்ரைம் பண்ணணுன்ற ஆசை வந்துடுது ஒன்று. ரெண்டாவது, பொதுவாக நம்ம வந்து கட்சி வித்தியாசம் இல்லாமல் சொல்கிறது என்னென்னா, யார் அமைச்சராக வந்தாலும் அங்கே இருக்கிற பிஏ இந்த மற்ற அதிகாரிகள் இருக்காங்களே, இவங்க கரெக்டாக சொல்லி கொடுத்துருவாங்க. சார், இதில் பணம் இருக்குது, இதில் இப்படி போட்டால் அப்படி வரும், அப்படி தான் முன்னால் நாங்கள் அவருக்கு வாங்கி கொடுத்துருந்தோம் இப்படிங்கிறத அந்த அதிகாரிகள் தெளிவாக விளக்கி விடுவார்கள். ஸோ அதிகாரிகள் தான் வந்து அநேகமாக அமைச்சர்களுக்கு வந்து ஆசான்களாக இருப்பார்கள், ஊழல் ஆசான்களாக இருப்பார்கள். அது கற்றுக்கிறது ஈஸி, நிர்வாகம் கற்றுக்கிறது தான் கஷ்டம். இது சரியா தவறா, இப்படி செஞ்சால் மக்களுக்கு நலனா இல்லை வந்து பின்னடைவா அப்படின்னு அதுதான் கஷ்டம். கற்றுக்கிறதுக்கு 6 மாதம் ஆகும். ஊழலை கற்றுக்கிறதுக்கு சார் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் சார், இந்த ஃபைலில் கையெழுத்து போடுங்க, உங்களை தேடிக்கிட்டு பணம் வரும். கையெழுத்து போடுறது என்ன கஷ்டமா? அதுக்கு வந்து 6 மாதம் கற்றுக்க வேண்டிய வேலையே இல்லையே. இதுதான் இப்போ கனிம வளத்தில் இது நடக்குது. இப்போது நீங்கள் டாஸ்மாக் சொல்கிறீங்க, அதில் நடக்குது. சார், இப்போ ஆன்லைனில் மாற்றிருக்காங்கல்ல சார், ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு நேரடியாக கடைகளில் போய் மது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய்க்கிட்ட வந்து புக் பண்ணியிருக்காங்க போல். அதில் ஊழியர்கள் வந்து எங்களுக்கு ட்ரைனிங் தெரியல, எங்களுக்கு வந்து அதுக்கான எப்படி கொடுக்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி 50,000 ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க சார். இல்லை, அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் இல்லை வேறு. இன்னொன்று ஆன்லைன்லன்னு சொன்னேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஆன்லைனில் சப்ளை என்பதே ஒரு மிக மிக தவறான பின்னடைவை, மக்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் கடையில் போய் வாசலில் நின்று கும்பலில் நின்று 10 பேர் கண்ணுக்கு எதிரில் போய் வாங்கிட்டு வந்தவங்கள வீட்டுக்குள்ளே உட்காந்து வெளியில் தெரியாத மாதிரி கேட்டால் 21 வயதானால் தான் வந்து வாங்க முடியும். இல்லை சார், ஹோம் டெலிவரி இல்லையா சார்? வீட்டில் புக் பண்ணிவிட்டு நேரடியாக போய் வாங்கணுமா? அதுதான் சொல்ல வரேன். முதல்ல ஹோம் டெலிவரிங்கிற அர்த்தத்தில் தான் பேசினாங்க. மறுநாள் ஒரு நாள் 2 நாள் பொறுத்து ஹோம் டெலிவரி சர்ச்சையானவொடனே இல்லைங்கிறத சொல்லிட்டாங்க. வழக்கமான அவர் அந்த ஜோசியருக்கு ஆர்டர் போட்டுட்டு மறுநாளைக்கு வாபஸ் வாங்கின மாதிரி 2 நாள் பொறுத்து ஹோம் டெலிவரி இல்லைன்னாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, அங்கே போய் வாசலில் நின்று வாங்கினா, இப்போ உயர்நீதிமன்றம் தெளிவாக என்ன சொல்லிடுச்சு, யார் வாங்கினாலும் அதுக்கு பில்லு கொடுக்கணும்னு சொல்லிச்சு. பில்லு கொடுக்கணுன்னா அந்த பில்லில் வந்து நார்மலாக வந்து எந்த பில்லாக இருந்தாலும் ஒருத்தர் வாங்குறாருன்னா அவர் பெயர், ஏதோ ஒரு சீரியல் நம்பர், ஏதாவது பில்லுடைய சீரியல் நம்பர், அமௌண்ட்டு, 1 பாட்டில் 2 பாட்டில் ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு குறிப்பிட்ட குறைந்தபட்ச விவரங்கள் இருக்கணும். இது ஒன்று பில் போட்டு கொடுக்கறது வந்து அந்த ஊழியர்கள் வந்து என்ன, அவங்களுக்கு நேரம் அதிகமாகும். 4 பாட்டில் விற்கிற இடத்துல டப்புன்னு அப்படி வாங்கி போட்டு 4 பாட்டில் விற்கிற இடத்துல 1 பாட்டில் தான் விற்க முடியும். இது ஒரு அதாவது ஊழியர்களுக்கு அதாவது பணி அழுத்தம் அதிகமாகும். ரெண்டாவது, அங்கே வந்து சட்ட ஒழுங்கு ஏற்படலாம். 2 மணி நேரமாக நிற்கிறேன், 3 மணி நேரமாக நிற்கிறேன் ஒரு பாட்டிலுக்காக இப்படின்ற ஒரு பிரச்சனை. கூடுதல் பணியாளர்களும் தேவைப்படுவார்கள். அங்கே வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து வரக்கூடியது. இல்லை, என்ன புதுசாக நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு அந்த ரசீதை எடுத்துக்கொண்டு போய் அங்கே காட்டி அந்த QR கோடில் வந்து அவங்க செக் பண்ணிவிட்டு கொடுக்கணும் அப்படின்றது என்ன வித்தியாசம்? அந்த அதாவது கவுண்டரில் போய் வாங்குறதுக்கும் இந்த ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு, ஆன்லைனில் புக் பண்ணாலும் கடைவாசலுக்கு போய் தான் ஆகணும்னா ஆன்லைனுடைய அந்த தாத்பரியமே அடிபட்டு போயிடுது சார். அந்த 20 ரூபாய் கொள்ளையடிக்கிறது நிற்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எது? அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கல்ல சார், அது வந்து அந்த கொள்ளையடிக்கிறது நின்றுடும் அப்படின்ற. இல்லை, நான் ஒரு கேள்வி கேட்குறேன் யதார்த்தமாக. நான் போய் வாங்கினதில்லை, ஒன்றும் அபிப்பிராயமும் இல்லை. இந்த ரசீது எடுத்துகிட்டு போகிறாங்க, மேலே 10 ரூபாயோ 20 ரூபாயோ கொடுத்தா தான் பாட்டில் கொடுப்பேன்னு சொன்னால் அப்போ வந்து எப்படி அந்த ஊழலை ஒழிப்பீர்கள்?
நீங்கள் அந்த 20 ரூபாய்க்கு பில்லில் வந்து நீங்கள் சேர்த்துருந்தீங்கன்னால் அங்கே போய் வந்து ஒரு கால் அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வரும்பொழுது அவங்க வந்து வழியாக என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த ஊழியர்கள், நாங்கள் வந்து அந்த லோடு இறக்கி வைக்கிறவங்களுக்கு பணம் கொடுக்குறோம், அப்புறம் அந்த கரண்ட்டு இது கட்டுறோம், அப்புறம் அந்த காலி பாட்டில் கட்டுறோம், இப்படி பல விஷயங்கள் சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்கள் கையிலேருந்து செலவு பண்ணுறோம், எங்கள் சம்பளத்துலேருந்து கொடுக்க முடியாது, இந்த 10 ரூபா 20 ரூபாலேருந்து தான் வசூல் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் சரி செய்யாத வரை நீங்கள் ஆன்லைனில் போட்டு அங்கே கொண்டு போனாலும் அந்த ஆன்லைன் ரசீதோடு இன்னொரு 10 ரூபா சேர்த்து கொடுத்தாதான் இல்லை 20 ரூபா சேர்த்து கொடுத்தாதான்னு சொன்னால் எப்படி தெரியும்? ஆக இந்த ஊழலை ஒழிப்பதற்காக இப்போ அதுக்கு பதிலாக தான் அதிகாரிகள் ஸ்டாக்கே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸ்டாக் பார்த்து தானே புக் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் இப்போ இல்லை ஸ்டாக்கு இல்லை, அவர் வேலையிலேருந்து இப்போ இல்லை. ஸ்டாக் இல்லைன்னு சொல்லும்போது யாருங்க உள்ளே போய் ஸ்டாக் லிஸ்ட்டை கேட்டு அவங்ககிட்ட கேட்க போகிறாங்க? வந்து கேட்டால் ஸ்டாக் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ கூட வந்து சொல்கிறாங்க வெளி மாநிலங்கள்லேருந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது திமுக தொடர்பான டிஸ்டிலரிகளே 11 என்னமோ இருக்குது, அங்கே வாங்குறத குறைச்சிக்கிட்டு வெளி மாநிலத்துலேருந்து வேறு பிராண்டு வாங்குறாங்க. ஆனால் வந்து பரவலாக இருக்கக்கூடிய ஒரு புகார் என்னென்னா, வெளி மாநிலங்கள்லேருந்து வரக்கூடியதெல்லாம் வந்து உள்பக்கம் ஒழிச்சு வச்சுறாங்களாம், கண்ணில் காமிக்கிறது இல்லையா. இங்கே திமுக அல்லது ஏற்கனவே உள்ள ரெண்டும் ஒன்று தான், திமுகன்னு சொன்னாலும் ஒன்று தான், ஏற்கனவே இல்லைன்னு சொன்னாலும் ஒன்று தான். இந்த டிஸ்டிலரிகளில் வந்து வீரன் பேரெலாம் சொல்கிறாங்களே என்னமோ, அதெல்லாம் மட்டும் முன்னால் அப்படி கண்ணில் படுற மாதிரி வச்சுருப்போம். அப்போ வந்து அவர் ஏதோ ஒன்று கேட்குறாரு, ஒரு எக்ஸ் பிராண்டு வெளி மாநிலத்துது பட்வைசர், யாரோட அமைச்சர்கிட்ட போய் கேட்டாங்க. அவர் வந்து பட்வைசரா அப்படியா அப்படின்னு கேட்குறாரு, அப்படி ஒரு பேர் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் நம்ம அவருடைய நெருங்கிய சர்க்கிள் விசாரித்து பார்த்தா நம்மளை பார்த்து நக்கலாக சிரிக்கிறாங்க. சரி, புரிஞ்சுது நமக்கு, ரைட்டு. அப்போ அந்த பட்வைசர் அப்படின்னா பட்வைசர் வந்து இல்லை உள்ளே இருக்கும், ஆனால் இல்லைன்னு சொல்லிட்டா அடுத்தது என்னவோ அங்கே இருக்கிறத வாங்கிட்டு போயிட்டே இருக்க போகிறான். அப்போது இவர்கள் வந்து ஏற்கனவே உள்ள டிஸ்டிலரிகளுக்கு உதவி செய்வதற்காக இதை செய்கிறார்கள் என்றால், அந்த ஏற்கனவே உள்ள டிஸ்டிலரிகள் யாருது? சாராய ஆலை யாருது? திமுக தொடர்பானவைகள். அப்போ அந்த தொடர்பு தாவேகா மேலிடம் சொல்லியா சொல்லாமலாங்கிறத விட அந்த அடிமட்டத்தில் அங்கே மறுபடியும் அங்கே தான் போகுது. இப்போ அதிகாரிகளும் அதே தான் செய்கிறார்கள், ஊழலும் அதே போல தான் நடைபெறுகிறது. வெளியில் அவங்க கொள்கை அளவில் மேலளவில் வந்து பேசுவது தான் வந்து அந்த டயலாக் வசனங்கள் தான் மாறுகின்றனவே தவிர காட்சிகள் மாறவில்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போது அது டாஸ்மாக்கு நம்ம வந்து கனிம வளம் பேசணும், பல இதில் பார்த்திங்கன்னா இன்னும் மின்வெட்டுகள் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கூட அந்த மின்சாரத்துறையில் கூட பேசுகிறாங்க, ஒரு மெகாவாட்டுக்கு ஒரு செந்தில் பாலாஜி இருக்கும்போது 20 லட்சம் ரூபாய் அந்த கிரிட் கொடுக்கறதுக்காக அப்படின்னு சொல்லி சூரிய மின்சக்தி சொல்லலாம். அது வந்து ஆமாம், அதெல்லாம் கொடுக்கறதுக்காக டைம்ஸ்னோ வெளியிட்டிருக்காங்க சார் இதை. சரி, அது திமுகவுடைய சரித்திரம் வந்து எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணுறது தானே நியாயமாக இருக்கும். ஆனால் வந்து வரலாற்று பதிவு இல்லையா அது. அதனால் டைம்ஸ் நவ்வு, அதுக்கப்புறம் டுமாரோ எல்லாருமே அது பதிவு பண்ண வேண்டியது தான். இது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா முன்னால் நான் இந்தோனேஷியாவில் இருக்கும்பொழுது நிலக்கரி சுரங்கங்கள்லாம் நடத்தி கொண்டிருந்தேன். அப்பொழுது நிறைய பேர் இங்கே தமிழ்நாட்டிலிருந்து, இந்தியாவிலிருந்து, தமிழ்நாடு உட்பட இந்த பவர் பிளான்ட் மின் நிலையங்கள் வந்து கோல் பேஸ்டு நிலக்கரியை வைத்து போடுறது என்கிட்ட தான் வந்து அவங்க நிலக்கரி அங்கே சுரங்கம் வாங்குறதோ இல்லை வாடகைக்கு லீஸுக்கு எடுக்கிறதோ பண்ணுவாங்க. இங்கே பவர் பிளான்ட் போடுவாங்க. அப்போ நானே என்கிட்ட ஒரு மலேசியாவிலிருந்து ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து 2 பேரும் பாதி மூலதனம் முதலீடு போடுவோம், நம்ம ஏன் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க, நம்மளே ஏன் ஒரு பவர் பிளான்ட் போடக்கூடாதுன்னு சொல்லி வந்தபோது இப்பொழுது திரு ஆற்காடு வீராசாமி அவர்கள் இங்கே மின்துறை அமைச்சராக இருந்தார். நான் சொல்கிறது 2005 அந்த 2006, 11 அந்த மாதிரி 2006 திமுக ஆட்சி, 2006, 2007 கிட்டத்தட்ட இந்த ஆட்சி அந்த சமயத்தில். அப்போது கேட்கும்போது ஒரு மெகாவாட்டு இதுக்கு வந்து அது வந்து கோல் பேஸ்டு, சோலார் இல்லை, அதுக்கு ஒரு மெகாவாட்டுக்கு 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டார் ஆற்காடு வீராசாமி அமைச்சர். அப்போது நாங்கள் வந்து போடுறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 மெகாவாட்டுன்னு போடுதா இருந்தோம். அது கணக்கு பண்ணி எல்லாம் பார்த்துட்டு யோசனை பண்ணி நாங்கள் இதெல்லாம் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் போட்டுக்கிட்டு ஓரளவுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் லஞ்சம் கொடுத்து அப்போ தான் பவர் பிளான்ட்லாம் வருது, எவ்வளோ தூரம் வந்து லாபம் வரும் அப்படிங்கிறது இன்னும் தெரியாத ஒரு சூழ்நிலை. அப்போது அதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லி ட்ராப் பண்ணிட்டோம் ஒரு ஸ்டேஜில். இந்த லஞ்சத்தினாலேயே ட்ராப் பண்ணோம்.
இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை லஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பவர் பிளான்ட்டு போட்டு அதில் நஷ்டம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? ஏன்னா பவர் பிளான்ட்டுன்னா நீங்கள் சும்மா ஏதோ ஒரு சோப்பு டப்பா மாதிரி விற்று எல்லாம் தெருவில் வந்து கடையில் வச்சு பிளாட்ஃபாரத்தில் வச்சு விற்கிற சமாச்சாரம் இல்லை. பவர் வாங்கணுன்னா ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்கணும், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்கணும். இவங்களை தவிர யாரும் வந்து நேரடியாக உங்களிடம் பவர் வந்து இருந்தாலும் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஒரு தொழிற்சாலைக்கு வந்து வாங்க முடியாது. வாங்கணும்னா அரசு மூலமாக தான் வாங்கணும். அந்த கவர்மெண்ட் கிரிட் எடுத்து கவர்மெண்ட் கிரிட்டில் வந்து நீங்கள் வந்து அதை ஏற்றணும். இன்னும் மின்சாரம்ங்கிறது வந்து ஒரு பொருள் மாதிரி இல்லை தூக்கி இப்படி கையில் கொடுக்குறதுக்கு. கிரிட்டில் ஏற்றிடணும். அப்புறம் அவங்க எங்கேருந்தோ அதை ட்ரா பண்ணுவாங்க. இவ்வளோலாம் நமக்கு வந்து சரிப்படுமான்னு சில மறுபரிசீலனை செய்து விட்டுட்டோன்னு வைங்க. பரவாயில்ல, சகாயமாக இருக்கார் செந்தில் பாலாஜி. இப்போ சமீபத்தில் அவர் வந்து திமுக ஆட்சி இருந்த வரைக்கும் சோலாருக்கே 20 லட்ச ரூபா வாங்கியிருக்காருன்னா, ஏன்னா சோலார் வந்து அவ்வளோவாக இன்னும் அந்த பாப்புலர் ஆகலை. அதனால் கொஞ்சம் ஒரு சகாயமாக இருக்கணும், ஜனங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்னு மனிதாபிமானத்துக்காக ஒரு 20 லட்சத்தோடு நிறுத்தியிருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து கோல் பேஸ்டு அந்த நிலக்கரி அது வந்து அப்போவே 20 லட்சம் மெகாவாட்டு கேட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து எவ்வளோ கேட்பாங்க திமுக அரசாக இருந்தால். சரி, இப்போ தாவேக ஆட்சி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து ஊழலை ஒழிச்சிட்டோம். முதல் நாள்லேருந்தே ஊழல் என்ற பேச்சுக்கே இடமில்லைங்கிறாங்களே தவிர, இங்கே ஏதோ ஒரு ஆர்டிஓ ஒருத்தர் சரவணகுமார்னு ஒருத்தர் 50 லட்சம் கேட்டாருங்கிறாங்க. இப்போ நேற்று காலையில் பத்திரிக்கையில் பார்த்தேன், ஏதோ ஒரு ஊரில் ஒரு அம்மா சேலமா ஞாபகம் இல்லை, வட்டார வளர்ச்சி பெண் அலுவலர், அவங்க வந்து இந்த போக்குவரத்து தொழிலாளர், ஒப்பந்த தொழிலாளர், டிரைவரோ இல்லை தூய்மை பணியாளரோ அந்த மாதிரி அடிமாட்டத்தில் அல்லது அவருக்கு என்ன மிஞ்சி போனால் ஒரு 20,000 ரூபா சம்பளம் இருந்தால் அதிகம். அவர்கிட்ட லஞ்சம் வாங்குறது வந்து அவர்கிட்ட முன்பணம் இல்லாதனால மாதம் 10,000 ரூபா நம்ம இந்த விஜிபி விவேகன் கம்பெனியில் அந்த காலத்தில் ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த இஎம்ஐ இன்ஸ்டால்மெண்ட்டில் தருவாங்க. முதல்ல வந்து விஜிபி விவேக் இவங்கெல்லாம் தான் அந்த இன்ஸ்டால்மெண்ட் கொடுப்பாங்க. அப்புறம் இப்போல்லாம் வந்து இஎம்ஐங்கிறது பொதுவாக போச்சு, மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். அப்போ பாருங்கள், இது எங்கே நடக்குது? எந்த ஆட்சியில் நடக்குது? தாவேக ஆட்சியில். என்ன, முன்பணம் இல்லைன்னா பரவாயில்ல, லஞ்சம் கொடுக்கறதுக்கு முன்னால் பணம் இல்லைன்னா கஷ்டப்படாது. 5 வருஷம் டைம் இருக்குல்ல சார்? அதான் சொன்னேன், மாதமாக கொடுத்துட்டு வரலாம். அதாவது மக்களுக்கு வந்து சுலப தவணைகளில் அந்த லஞ்சத்தை வாங்கி கொள்கிறோம். அதில் வரும்போது அந்த ஒரு 4 மாதம் 2 மாதம் கொடுத்துருக்காரு. முதல்ல இவங்க வந்த 3 மாதத்தில் 2 மாதம் கொடுத்துருக்காரு. அப்புறம் 1 மாதம் கொடுக்க முடியலன்னா இந்த மாதிரி தகராறு பண்ணியிருக்கு. 1ஆம் தேதி ஆனால் கொடுக்க வேணாமா, சம்பளம் வாங்கிட்டேல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப டிமாண்ட் பண்ணி அவர் கடுப்பாகி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. சிக்கல் வந்துடுச்சு. 3 மாதம் தான் ஆச்சு. நீங்கள் என்னடான்னா, சார் அவங்களுக்கு வந்து ஊழல் செய்வதற்கெல்லாம் வந்து தனியாக கிளாஸ் எடுத்திருப்பாங்களான்லாம் சொல்லிங்க. நான் சொல்கிறது வந்து இந்த அதிகாரி வந்து ஏற்கனவே வந்து ஊழலில் ஈடுபட்டவராக இருக்கலாம், ஊழல் அவருக்கு பழக்கமானதாக இருக்கலாம். ஆனால் இது வரைக்கும் வந்து திமுக ஆட்சியில் வந்து இந்த இஎம்ஐயில் லஞ்சம் வாங்குறாங்கன்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. இப்போ அவங்கள விட நம்ம வந்து விஞ்ஞானத்தில் தாவேக ஆட்சி டெவலப் ஆகிடுச்சா இல்லையா? டெக்னாலஜியில் டெவலப் ஆகிருக்குல்ல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா துறைகளிலுமே இன்றைக்கி வந்து மணல் கடத்தல் இன்னும் நடந்து கொண்டு தான். சார், இந்த அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா போலி கல்வி தகுதியை கொடுத்துருக்காங்க அப்படின்றதுலையும் எல்லா இடத்துலையும் தான் என்னுடைய பேர் தான் முன்னாடி இருக்கணும், எவன் என்னுடைய கோட்டையில் கால் வச்சுருவாங்க அப்படின்னு எல்லாரையுமே மிரட்டக்கூடிய வேலையெல்லாம் செய்கிறாங்க. ஸோ அடுத்த டார்கெட் அந்த அமைச்சரையும் வச்சுருக்கதா சொல்லப்படுது. அவங்களையும் சொல்கிறாங்க, இன்னொரு பெண் அமைச்சரையும் சொல்கிறாங்க அவங்க கூடவே, தொழில்துறை அமைச்சர். ஆமாம், அவங்க 2 பேருக்குமே இந்த முறை வந்து, அதாவது ஜெகதீஸ்வரி அவர்கள் அநேகமாக பதவி நீக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க பேசுகிற மொழியும் வந்து ரொம்ப ஒரு பெண் பேசுகிற ஒரு 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 அந்த அந்த மொழியாக தெரியல. அந்த மொழி ரொம்ப மோசமான மொழியாக இருந்தது. அவங்க இந்த கீர்த்தனா அவர்கள் வந்து இந்த முதலீடு அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுனாங்க. அவங்க சமீபத்தில் வந்து இந்த 3 மாதத்துக்குள்ளே 4 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கியிருக்காங்கன்னு வலைதளத்தில் வருது. நமக்கு தெரியாது இந்த 4 கோடி அவங்ககிட்ட ஏற்கனவே பணம் இருந்ததா, அவங்களுக்கு பூர்வீக சொத்து ஏதாவது இருந்து விற்று வாங்கினாங்களா, இல்லை எப்படி வாங்கினாங்க, இது நமக்கு தெரியாது. ஆனால் வலைதளத்தில் வர்ற எல்லாமே உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த முதலீடுகள்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, இதெல்லாம் மோட்டர்ஸ் எல்லாம் வித்தியாசமாக போட்டுக்கிட்டு கேட்டாங்க. அதெல்லாம் வந்தபோது பார்த்திங்கன்னா முதல் 3 மாதத்தில் தமிழ்நாடு புதிதாக வந்த 4 மாநிலங்கள், அதாவது கர்நாடகா, கேரளா, மேற்கு வங்காளம், இங்கெல்லாம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இப்போ அதாவது
அதாவது நம்ம ஒப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவங்க. அந்த முதலீடுகளில் பார்த்தால் தமிழகத்தில் முதல் 3 தாவேக ஆட்சியில் 3 மாதங்களில் 75% முதலீடுகள் குறைந்திருக்கின்றன. அப்போ எவ்வளோ வந்திருக்கு? 25%, கால்வாசி தான் வந்திருக்கு. இதுக்கு அவ்வளோலாம் ரீல்ஸ் போட்டிங்க. அப்போ ரீல்ஸு போட்டால் முதலீடு வருங்கிறது இல்லை. அவர் சந்திரபாபு நாயுடு உட்காந்த இடத்துல கூகுள்லேருந்து வராங்க, மைக்ரோசாஃப்ட்லேருந்து வராங்க, எல்லோரும் வராங்க. அப்போ சந்திரபாபு நாயுடு சொல்கிறதுனால வராங்கன்னு அர்த்தம் இல்லை. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை ஆந்திராக்காரங்களாம் அங்கே போகிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் மைக்ரோசாஃப்ட்டில் இருக்கிறவங்களாம் தமிழர்கள்லாம் இருக்காங்க தலைமை பதவியில். அவங்க வந்து ஆந்திரா தமிழ்நாடுலாம் பார்க்குறது இல்லை. அந்த அரசு வந்து அவர்களுக்கு என்ன சலுகைகள் கொடுக்குது, கட்டமைப்பில் என்ன பலன்களை அவர்களுக்கு கொடுக்கிறது, எவ்வளவு சீக்கிரமாக விரைவாக உற்பத்தியை தொடங்க முடியும், இதுதானே. உற்பத்தி தொடங்கினா தான் லாபம் வரும். எந்த தொழிலுமே முதலீடுங்கிறது லாபம் இல்லாமல் எதுக்கு முதலீடு? தனியார் துறையிலேருந்து முதலீடு வருதுன்னா லாபத்தை நோக்கி தான் பண்ணுவாங்க. அதில் எவ்வளோ வேலை வாய்ப்பு? அவர் என்ன பண்ணார்? முதல் 5 வருஷத்துக்கு வரியே கிடையாதுன்றார். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 3 மாதம் ஆச்சு. அது மாதிரி என்ன அறிவிச்சிருக்கீங்க சார்? அவங்க ஆனால் வந்து தலைமைக்கு ரொம்ப முக்கியமானவங்க, ஐபேக்கில் வேலை செஞ்சவங்க, ஆதவர்ஜுனாவுடைய வாய்ஸ் ஆஃப் காமனில் இருக்கிறவங்க சொன்னாங்க. அவர் தான் வந்து இன்டர்நேஷ்னல், அவர் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்னு சொன்னாங்க. சர்வதேசத்துக்குமே அவர் தான் வந்து விளையாட்டு மந்திரின்னு சொல்லிட்டாங்க. விளையாட்டு மந்திரினா விளையாட்டாக இருக்கிற மந்திரி இல்லைம்மா, விளையாட்டு துறைக்கான மந்திரி. நீங்கள் ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்க போகிறீங்க. ஆனால் வந்து இல்லை, ஆதவர்ஜுனா மூலமாக தான் அவர்கள் வந்து அமைச்சரானார்கள் போட்டிருக்கு. அதனால் வந்து அவரை கொஞ்சம் பாராட்டி வச்சா எதுக்கும் நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அவர் காப்பாற்றுவார்னு எதிர்பார்க்கலாம். அது ஓகே, அது அரசியலில் அது இயல்பு என்று எடுத்துக்கொண்டால் கூட இப்போ அவர்களுக்கு பதவி நீக்கம் இல்லாட்டால் கூட துறை மாற்றம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவர் துறை மாற்ற லிஸ்ட்டில் அவங்க வராங்க. ஜெகதீஸ்வரி அவர்கள் அநேகமாக பணி நீக்கம், அதாவது அமைச்சர் பதவி பறிபோகும் என பேசின விதமும் சரியில்லை. அதே மாதிரி அவர்களும் வந்து வசூலில் ஈடுபடுவதாக தகவல்கள் இருக்கின்றன. அவர்களுடைய அந்த பகுதியில் அவரும் அந்த துறையில் வந்து இது பார்த்தீங்கன்னா பல துறைகளில் வந்து கைத்தறி துறைகளில் கூட வசூல், லஞ்ச வசூல் வந்து இப்பொழுது நடைபெற்ற தாவேக ஆட்சி. நம்ம திருப்பி தாவேக ஆட்சியில் ஏன் சொல்கிறோன்னா, நாங்கள் ஊழலை ஒழித்து விட்டோம் முதல் நாளிலிருந்தே இப்போ ஊழல் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிற ஆட்சியில் அநேகமாக பல துறைகளில் வந்து இப்போ வெளியே வருது. இன்னும் போக போக எல்லா மற்ற துறைகளிலையும் எப்படி நடக்குதுங்கிறது தெரிய வரும். கண்டிப்பாக சார். இப்போ வந்து இன்னொருத்தர் சரத்குமார் அமைச்சர், அதாவது பவுடர் அமைச்சர்னு ஒரு பட்டம் வாங்கியிருக்காரு ரீசெண்டாக. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியம் அவர்களுடைய வலது கை அப்படின்னு சொல்லக்கூடிய துரைராஜ் என்பவரோட ரொம்ப நெருக்கமான உறவினர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வந்து அந்த பவுடர் விஷயத்தில் சர்ச்சையானது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து மாசுவோட வலதுகரமான இருக்கக்கூடியவருடைய சொந்தக்காரர் அப்படின்ற ஒரு விஷயமும் வெளிவந்திருக்கு உளவுத்துறை மூலமா. ஸோ இவரையும் இப்போ வந்து பதவியிலிருந்து தூக்கணும் அப்படின்னு ஒரு நடவடிக்கை. எவ்வளோ பேர் தான் தூக்குவீங்க? அவர் சிடிஆர் நிர்மல்குமாரோட உறவினர் ஒருவர் கைதாகி இருக்கிறார் ஏதோ ஒரு ஊழல் வழக்கில். அவர் வந்து சிடிஆர் நிர்மல்குமாரின் உறவினர் என்று செய்திகள் வருகின்றன. அதாவது அப்படி அவர் உறவினர் வந்து அரசு அதிகாரியாக இருந்து அவர் தவறு செய்தால் அதற்கு அமைச்சர் வந்து உறவினர் என்ற முறையில் பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று நாம் சொல்வது, அப்படி சொல்வது நியாயமில்லை. அவர் சிடிஆர் நிர்மல்குமார் அவருக்கும் அந்த உறவினருக்கும் ஊழல் விஷயத்தில் தொடர்பில்லாமல் இருக்கலாம். அவருடைய உறவினர்கள் எல்லாருமே சுத்த சைத்தன்ய சன்னியாசிகளாக இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. இன்னாருடைய உறவினர் என்பதனால் ஒருவரை நல்லவர் என்றோ கெட்டவர் என்றோ வகைப்படுத்தி விட முடியாது. அவருடைய உறவினர் என்பது எதேச்சையாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர் உறவினர், அதாவது இவருடைய பெயரை பயன்படுத்தியோ இல்லை இவருடைய அந்த உறவினர் என்ற அந்த 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 இதை பயன்படுத்தி அவர் அந்த ஊழலை செய்திருந்தால் அப்பொழுது தார்மீக பொறுப்பு இவருக்கு வந்து சேர்கிறது. இது அது எதுக்காக சொல்லணும்னா, இப்படி ஒரு அமைச்சராக வந்து அவங்க சொந்தக்காரங்க அது ஊழல் பண்ணாங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா புஷியானந்த வந்து அவருடைய 2 மருமகன்கள் மூலமாக வசூல் செய்கிறார் என்று ஒரு செய்தி. உண்மையா இல்லையா நிரூபணமாகாமல் நம்மளால் சொல்ல முடியாது. அப்புறம் பர்வேஸ் அவர்கள் தொழிலாளர் நலத்துறை அவங்க அண்ணன் மூலமாக வசூல் செய்கிறார். கனிம வளத்துறை அவங்க அப்பா மூலமாக வசூல் செய்கிறார். இப்படி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு, நீங்கள் இப்போ சொல்கிறீங்க ஒரு உறவினர் மூலமாக செய்கிறார். நிர்மல்குமாருக்கு ஒரு உறவினர் ஒருத்தர் கைதே ஆகியிருக்கிறார். இப்படி பார்க்க போனால் உறவினர் இல்லை குடும்பத்தினர் மூலமாக செய்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு தெரிந்து நடைபெறுகிறதா தெரியாமல் நடைபெறுகிறதா? தெரியாமல் நடைபெறுகிறது என்றால் அப்போ நிர்வாக திறமையின்மை என்று ஆகிறது. யாரோர்த்தம் பண்ணாலே அது நிர்வாக திறமையின்மை.
நம்ம சொந்தக்காரன் உள்ளே வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நுழைஞ்சு அவன் போகிறான் வரான்னு அது எப்படி தெரியாமல் போகும்? உங்கள் சொந்தக்காரன் உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்தாலே ஏன் வந்தேன்னு கேட்க வேண்டியதானே? ஏன் வந்து உனக்கு என்ன வேலை இங்கே? தேவையில்லாமல் வந்து என்னுடைய துறையில் தலையிட்டு எதையாவது ஒரு குழப்பத்தை உண்டு செய்து என்னுடைய பெயரை கெடுத்து விடாதே என்பது தான் இயல்பாக வர வேண்டும். அப்படி வரல, வேறு மாதிரி நடக்குதுன்னா அதுதான் நான் சொன்னேன், 25 எம்எல்ஏ 8 அமைச்சர்கள் மீது உளவுத்துறைன்னு. இதில் பெரிய இன்றைக்கி காலையில் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னால், நேற்று ராத்திரி அதனால் ஒன்று தான் வைங்க, இந்த உளவுத்துறையில் வந்து திரு அஸ்ரா கர்க் அவர்கள் ஐஜி இப்பொழுது சமீப காலத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி இந்த ஆலோசகர்கள்னு இருக்கிறவங்க வந்து உளவுத்துறையிலேருந்து தலைவர்கிட்டேருந்து நேரடியாக வரக்கூடிய கடிதங்கள் அந்த அறிக்கைகள்லாம் வந்து தடுத்துடுறாங்க, காமிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சில சர்ச்சைகள் வந்தபோது நேரடியாக அவர் சீஃப் செக்ரட்டரி சாய்குமார் அவர்களிடமும் அவருடைய பிரின்சிபல் செக்ரட்டரின்னு சொல்லக்கூடிய அவர் பேர் என்ன, செந்தில்குமார் அவர்கள், அதுக்கப்புறம் அஸ்ரா கர்க் என்பவர் நேர்மையான ஒரு அதிகாரி என்று பெயர் பெற்றவர். இவங்ககிட்ட தன்னுடைய என்னோட வேறு நிகழ்வுகளில் பேசியிருக்கேன், தொலைபேசி ஒரு குறிப்பிட்ட எண்ணை கொடுத்து எப்போ வேணாலும் நீங்கள் முக்கியமான விஷயம்லாம் கூப்பிட்டு சொல்லுங்கள். இப்போ 4 பேர், ஒருத்தர் பனையூரில் பக்கத்து வீட்டுக்காரரு, ஒருத்தர் ரூட்டு, இப்படி இன்னொரு ராம்குமார்னு ஒரு தொழிலதிபர், ஒருத்தர் ஒரு 4 பேர். இவங்க 4 பேரும் வந்து இந்த ஆலோசகர்கள். என்னத்தான் ஆலோசனை கொடுக்குறாங்கன்னு தெரியல. சரி ரைட்டு, அவங்க 4 பேரும் சேர்ந்து அவங்க ரொம்ப கடுப்பில் இருக்காங்களாம். இந்த அஸ்ரா கர்க் தான் நம்ம பழைப்பையே கெடுக்கிறாரு, அவர் எல்லாத்தையும் அங்கே டைரெக்டாக பேசி விட்டுறாரு, சொல்லிடுறாரு. ஏன்னா இவங்க வந்து நடுவில் வந்து இப்போ இந்த அமைச்சர் இவ்வளோ வாங்குறாரு அப்படின்னு வந்தோடனே எங்கிறது கூப்பிட்டு, ஏன்பா நீ இவ்வளோ வாங்கியிருக்கியாமே சொல்லவே இல்லை, முதல்வருக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா, ஐயோ போட்டு கொடுத்துறாதீங்க, அப்போது பாதி கொடுத்துட்றேன். அதான் இதுதான் இது வழக்கம். திமுகலையும் நடந்தது தான், அதிமுகலையும் நடந்தது தான், நம்ம ஒன்றும் புதுசாக இங்கே நடக்குது. ஆனால் இவர்கள் தங்களை புனிதமானவர்கள் என்று சொல்லிக்கொள்பவர்கள் இங்கே நடக்குது. இப்போ இவங்க 4 பேருமா சேர்ந்து என்ன சொல்கிறாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அஸ்ரா கர்க் என்பவர் அவர் ஒரு ஆரிய வந்தேரி, உங்களுக்கு தெரியும் ஜாதி, அவருடைய ஜாதி. இவ்வளோ நாளாக அதை பற்றி தெரியல. அவர் கர்க்குன்னா அது ஏதோ ஒரு வட இந்தியாவில் ஏதோ ஒரு மாநிலத்து ஒரிசா எந்த பக்கத்துலேருந்து வந்தாரா தெரியல. இப்போ மடைமாற்ற இதை எடுத்துட்டாங்க உடனே வந்து அதுதானே, நம்ம இந்த சாதியை உள்ளே கொண்டு வந்துட்டோம்னா நம்ம எதை வேணாலும் மறைக்கலாம்ல. தமிழ்நாட்டில் அப்படி தானே வழக்கம். எதையாவது ஒன்று மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்றால் சாதியை உள்ளே இழுக்க வேண்டும். அப்போ வந்து அந்த மாதிரி வந்து அதனால் அவர் வந்து நமக்கு எதிராக செயல்படுகிறார். இந்த 4 அணிக்கு, இந்த 4 அணிங்கிறது வந்து சீனாவில் அப்படி தான் ஒரு 4 அணின்னு ஒன்று இருந்து, அங்கே அந்த சீன அதிபர் மாசேதுங் இருக்கும்போது 4 அணின்னு அவன் ரொம்ப அரசுக்கு எதிராக ஊழல்கள் செய்தால் என்று 4 பேரையும் வந்து மரண தண்டனை கொடுத்து, கேங் ஆஃப் 4 அப்படிங்கிறது ஒரு ரொம்ப புகழ்பெற்ற ஒரு வாசகம். அது சீனாவில். நம்ம ஊரில் அதுக்கெல்லாம் நமக்கு பிராப்தம் இல்லை, அப்படிலாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரியவில்லை. அது மாதிரி அதிமுகவில் இருக்கும்போதும் ஜெயலலிதா அவர்கள் வந்து நடுவில் ஒரு 28 நாள் 1 மாதம் ஏதோ சிறையில் இருந்தாங்க. ஒரு அந்த ஊழல் வழக்கில் முதல்ல கடைசியில் வந்து வழக்கும்போது அவங்க இறந்தே போயிட்டாங்க. அதுக்கு முன்னால் அது தொடர்பான இது. அப்போ பார்த்தீங்கன்னா 4 அணி, இதே ஓபிஎஸ், வைத்திலிங்கம், அப்புறம் வந்து இவர் இபிஎஸ்ஸு, நத்தம் விஸ்வநாதன், இவங்க 4 அணி. இந்த 4 அணி வந்து நிறையா சொத்து சேர்த்துட்டாங்கன்னு சொல்லி அந்த அம்மா வந்து அதுக்கப்புறம் ரொம்ப கண்டனம் பண்ணி ஏதோ அவங்க சொத்தெல்லாம் வந்து ஏதோ அவங்க டாக்குமெண்ட்டெல்லாம் எழுதி வாங்கினாங்க, அப்படி இப்படின்லாம் சில ஆமாம் நடந்தது. அது எப்படி நடந்ததுன்னு நாங்கள் பத்திரிகையிலேயே இது போட்டிருக்கோம். அது ஒன்றும் பெருசாக புதுசாக இன்றைக்கி சொல்லலை, பத்திரிகையிலே போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த 4 அணிங்கிறது ரொம்ப சகஜம் போல இருக்குது அரசியலில், ஊழல் விஷயத்தில். சீனாவாக இருந்தாலும் சரி, வேறு எங்கேயா இருந்தாலும் சரி. இப்போ இந்த 4 அணி, ஆலோசகர் 4 அணி என்ன சொல்லுதுன்னா, அஸ்ரா கர்க்கை உடனடியாக மாற்ற வேண்டும், அவர் சரியில்லை. ஏன் சரியில்லை? காட்டி கொடுக்குறாரு. அவர் உண்மையை சொல்லிடுறாரு முதல்வர்கிட்ட. இவங்க நடுவில் பணம் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து மாற்றி சொல்கிறதுக்கோ வழி இல்லாமல் அஸ்ரா கர்க்குக்கு தலைவலி. ஏற்கனவே நடுவில் வந்து முதல்ல வந்து இந்த கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்டெல்லாம் உளவுத்துறை அறிக்கையெல்லாம் வந்து முதல்வருக்கு போகலன்ன போது, விட்டுருங்க நான் டெல்லி போகிறேன்,
டெல்லிக்கு அவங்க யூபிஎஸ்சியில் கேட்டால் டெப்டேஷனில் கேட்டால் அங்கே ஏதாவது மத்திய அரசில் கொடுத்துருவாங்க, ஏன்னா விட்டுருங்கன்னு சொல்லி. அப்புறம் முதல்வர் தான் அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணி, இல்லை உங்களுடைய பணி தேவை தமிழ்நாட்டிற்கு, எனக்கு தேவை, ஆலோசனை தேவை, அப்பப்போ அறிக்கை தேவை, ஏன்னா நேர்மையாக எந்தவித சார்பும் இல்லாமல் இருக்கக்கூடியவர் என்று பெயர் வாங்கியவர். இப்போ அவருக்கு ஒரு தலைவலியை உண்டாக்கி அவரை வந்து எப்படியாவது அந்த இடத்துலேருந்து மாற்றணும்னு இந்த 4 அணி துடிக்குது. சரி, இன்னொன்று சரி, இப்போ இந்த விஜய் தமிழன் பார்த்திபன் போக்குவரத்து துறை அமைச்சர், கோர்ட்டில் டிராஃபிக் கான்ஸ்டபிளாக வந்து ஆமாம், சரி, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா பல வகையில் அந்த புது பஸ்கள்லாம் வாங்குற விஷயம் இப்படின்ட்டு இப்போ ஆர்டிஓ அந்த டிரான்ஸ்ஃபர்லாம் கொடுப்பாங்கள்ல சார், அதிலெல்லாம் வந்து பல லட்சம் கோடி ஊழல் வந்து பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு வெளிவந்திருக்கு. 2 காங்கிரஸ் அமைச்சர்கள் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது துறை மாற்றம் செய்யக்கூடிய வகையில் அவங்களும் இருக்காங்க. ராஜேஷ்குமார் அவர்களும் அதே லிஸ்ட்டில் இருக்கார். அதே போல் இன்னொருவர் அவரும் வந்து விஸ்வநாதன் அவரும் வந்து லிஸ்ட்டில் இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இது உண்மைதானா? இல்லை, அதாவது அமைச்சர்கள்லாம் வந்து இப்போ அதான் சொன்னேன், அவங்களுக்கெல்லாம் வந்து திடீர்னு வந்து திறந்து விட்டோன்னா அப்படியே உள்ளே போய் அப்படியே அள்ளிக்கணும், ஒரு பெரிய பொக்கிஷாரையை அவளுக்கு திறந்து விட்டா மாதிரி, ஐயோ இவ்வளோ இருக்கா அள்ளணும்னு அந்த ஆசையும் பேராசையும் இது வந்து இவர்களுக்கு இருப்பது வந்து ஆச்சரியம் இல்லை என்று தான் சொல்கிறேன். ஏதாவது டயலாக் பேசும்போது என்ன வேணாலும் பேசலாம், ஊழலை ஒழிப்போம், தொட்டவர்களை விட மாட்டோம், தொடுவதற்கும் விட மாட்டோம், இது இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இவ்வளவு செய்திகள் வருது. அஸ்ராகருக்கு போன்ற ஒரு நேர்மையான அதிகாரி நேரடியாக சொல்ல ஆரம்பித்த பிறகும் ஊழல் தொடர்கிறது என்றால், இப்போ ஏதோ ஒரு காரணமாக வந்து அஸ்ராகருக்கு அவர்களை ஏதோ முதல்வர்கிட்ட காரணத்தை சொல்லி, இல்லை அவரே வந்து இந்த தொல்லையே வேண்டாம் எனக்குன்னு சொல்லி மறுபடியும் இன்சிஸ்ட் பண்ணி கிளம்பிட்டார். அப்போ வேற ஒரு வேண்டிய சௌகரியமான தோதான ஒரு அதிகாரி வர்றாருன்னு வைங்க உளவுத்துறைக்கு, அப்போ இன்னும் ஊழல் எவ்வளவு மடங்கு அதிகமாகும்? இது இப்படியே போனால் கொஞ்ச நாளில் வந்து இந்த 6 மாதம் இந்த இடைத்தேர்தலெல்லாம் வரும்போது இப்போ வந்து அநேகமாக இந்த நீங்கள் சொல்கிற அந்த அமைச்சரவை மாற்றம் நீக்கம் எல்லாமே வந்து இந்த இதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. சட்டமன்றத்தோட முதல்ல இடைத்தேர்தலுக்கு அப்புறம் பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணியிருந்தார். பட் இடைத்தேர்தல் வரைக்கும் தாங்காது போல இருக்கு. சார், இன்னொன்று இப்போ வந்து புதுசாக, அதாவது அதிமுகலேருந்து டிவிகேக்கு புதுசாக வந்தவங்களுக்கும் பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடைத்தேர்தலில் ஒருவேளை 2 விஜயபாஸ்கர் அவர்களையும் நிற்க வச்சா அவங்களும் எனக்கு அமைச்சர் வேணும்னு கேட்பாங்கல்ல சார், அதனால் கூட இந்த டிவிகேவை சேர்ந்தவர்கள் இவங்களாம் தூக்கப்படுறாங்களா அமைச்சர் பதவியிலேருந்து? இப்போது அவர் இசக்கி சுப்பையா அவரும் ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்தவர் அதிமுகவில். மரகதம் குமாரவேல் போன்றவர்கள்லாம் வந்து வெறும் எம்எல்ஏவாக தான் இருந்தாங்க. இப்போ அங்கே வந்து 2 விஜயபாஸ்கருமே அமைச்சர்களாக இருந்தவர், இவரும் இசக்கி சுப்பையாவும் அமைச்சராக இருந்தவர். இன்னும் வந்து வரப்போகிறவங்கெல்லாம் இன்னும் யாருன்னு தெரியல. சி.வி. சண்முகம் வந்து மாஜி அதிமுகன்னு பத்திரிகைகளில் போடுற அளவுக்கு வந்துருச்சு. ஒரு மாஜி அதிமுக இன்னும் தாவேக்காவுக்கு வரல. அப்போ அவர் வராருன்னு வைங்க, வரலாம், வருவது. அங்கே ரிசைன் பண்ணால் எங்கே போனோம், அங்கே விட்டால் அந்த மடம் இல்லைன்னா இந்த மடம் தானே. அந்த மாதிரி அந்த மடம் இல்லை என்றால் சந்தை மடம் என்பார்கள். இது சந்தை மடம் ஆகிவிட்டது. அந்த வகையில் இங்கே வந்து சேர்றாருன்னு வைங்க. இப்போ இவங்க ஒரு 5-6 பேருக்கு கொடுக்கணுன்னா ஒரு 5-6 பேரை நீங்கள் எடுத்து மொத்தம் 35 பேர் தான் நமக்கு இந்த 234 பேருக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 35 மந்திரிகள் அமைச்சர்கள் தான் முதல்வர் உட்பட வந்து கணக்கு. 36வது மந்திரி வர முடியாது. அப்படி வரக்கூடிய சூழ்நிலையில் கொஞ்சம் பேர் எடுத்தால் தான் கொஞ்சம் பேர் உள்ளே கொண்டு வர முடியும். அப்போ யார் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் யார் பேரில் வந்திருக்கோ அந்த குற்றச்சாட்டுகள் என்னன்னு வெளியே சொல்ல மாட்டாங்க. அதாவது நல்லா ஊழல் பண்ணுறவங்களுக்கு முக்கியத்துவம் இல்லைங்க, அப்படி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்களுக்கு சார். அதாவது புதிதாக ஊழல் செய்து அதற்குள்ளாக மாட்டிக்கொண்டவர்களுக்கு தண்டனை. ஏற்கனவே பல ஆண்டுகள் வந்து குட்கா வழக்கு இருக்குது, அதுக்கப்புறம் சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது, அந்த மாதிரி இருந்தால் அவர்களுக்கு அனுபவம் உள்ளவர். ஏன்னா இப்போ வந்து ஊழல் ஏன் செய்தார்கள் என்பது இல்லை பிரச்சனை, வெளியில் தெரிகிற மாதிரி அதுக்குள்ளே 3 மாதத்துக்குள்ளேயே நம்ம குட்டு வெளிப்படுற மாதிரி ஏன் செஞ்சேன்றது தான். உங்களுக்கு 2த்துக்கும் வித்தியாசம் புரிக்கணும். ஊழல் செய்தவர்களுக்கெல்லாம் வந்து பதவி கிடையாதுன்னா வெளியிலேருந்து வந்தவங்களை யாருக்குமே கொடுக்க முடியாது. அண்ணன் செங்கோட்டையனுக்கு எப்படி கொடுத்தாங்க? 9 முறை அவர் வந்து எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. அவர் மீது எத்தனையோ ஊழல் வழக்குகள்லாம் இருந்திருக்கு. கொடுத்தாங்களா இல்லையா? அந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தால் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமாக இருந்தால்
அது நம்ம வந்து என்னென்னா விஞ்ஞான ஊழல் செய்ய நீங்கள் வெளியில் தெரிகிற மாதிரி நீங்கள் ஊழல் செஞ்சது ஒரு தவறு. கட்சிக்கு கெட்ட பெயர் வாங்கி கொடுத்து விடுகிறீர்கள். அமைதியாக வெளியே தெரியாத மாதிரி நாசூக்காக ஊழல் செய்தால் கட்சிக்கு கெட்ட பெயர் வராது. இதுதான் வந்து அப்படி தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இந்த 2 விஜயபாஸ்கர்களை கூப்பிட்டு நீங்கள் வந்து அதாவது ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டு உள்ளவர், இசகி சுப்பையா மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து இருக்கிறவங்க பேரில் சி வி சண்முகம் வந்து அவர் பேர்லேயும் இருக்குது, எல்லார் பேர்லேயும் இருக்குது. அவங்களெல்லாம் வந்து நீங்கள் கூப்பிட்றீங்க. அப்போ அடுத்தது வேலுமணியும் அநேகமாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கார், வருவார். வேலுமணி வந்தால் தங்கமணி வருவார். இவ்வளோ பேர் இங்கே வந்தால் நீங்கள் தாவேகாலேருந்து பாதி பேருக்கு மேலே ஏற்கனவே அதாவது ஒரிஜினல் தாவேகான்னு சொல்லக்கூடிய இந்த இயக்கத்திலிருந்து ரசிகர் மன்றத்திலேருந்து ஆரம்பித்து இயக்கமாகி வந்தவர்களுக்கு பாதி பேரை நீங்கள் மாற்றணும். இன்னும் திமுகலேருந்து சும்மா அடிமட்டத்தில் கவுன்சிலர் லெவலில் தான் வந்துட்டு இருக்காங்களே தவிர இன்னும் அங்கேருந்து சேர்க்க ஆரம்பிக்கல. அங்கேருந்தும் சேர்க்க ஆரம்பிச்சிட்டா அப்புறம் நல்லா ஹவுஸ்ஃபுல் ஆகிடும். ஜென்சி டிவிக்கே மாறிடும் சார். அதான் சொல்கிறேன், மொத்தமாக வந்து உங்களுக்கு வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கேள்வி கேட்க மாட்டீங்க. உங்களை மாதிரி நெறியாளர்கள்லாம் வந்து எப்படி சார் ஊழலுக்கு இவங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுத்தாங்களா நம்மளாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களாம் வரும்போதே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டோடு தான் வராங்க. பாருங்கள், இவ்வளோ ஊழல் வழக்குகள் இருக்குது, இவ்வளோ வழக்கு இருக்கா, இப்போ நல்ல அனுபவம் தான், அந்த மாதிரி வந்துடுவாங்க. அப்படி அடுத்தது வந்து இன்னும் திமுகலேருந்து மட்டும்தான் பெரிய அளவில் வர ஆரம்பிக்கல. ஏதோ அடிமட்டத்திலேருந்து கொஞ்சம் பேர் கவுன்சிலர்லாம் வராங்க. இதுதான் வந்து இப்போ வந்து இந்த சட்டமன்ற தொடர் முடிந்தவுடன் அமைச்சரவை மாற்றம்னு. இந்த அமைச்சரவை மாற்றம் எதற்காக? அந்த வெளியிலிருந்து வந்தவர்கள் மாற்றாந்தோட்டத்து மல்லிகைகளுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்க வேண்டும். ஆனால் அதில் என்ன பிரச்சனை வரும்னா, அந்த இடம் கொடுக்கும்போது ஏற்கனவே இருந்தவர்களுக்கு ஒரு அதிருப்தி வரும். அவங்க இந்த இதில் அந்த காயின் நீங்கள் இது மாதிரி மாறி மாறி வரா மாதிரி அவங்க வந்து நீங்கள் அங்கேருந்து அதிமுகவில் நீங்கள் கூப்பிட்டு வரீங்க, இல்லை ஒரு கால் திமுகவிலேருந்து கூப்பிட்டு வரீங்கன்னால இங்கே இருக்கிறவங்க எங்கே போவாங்க? மறுபடியும் இருக்கிற இந்த 2-3 கட்சிக்குள்ளே தானே போக முடியும். இந்த துணை கட்சிகள்லாம் விட்டுருங்க, விசிகா கம்யூனிஸ்டுக்கெல்லாம் அங்கே போனால் ஒன்றும் வேலைக்கு ஆக போகிறது இல்லை. பெரிய கட்சிகளில் போனால் தானே ஏதாவது ஒரு இப்போ இங்கே வந்து அதிருப்தி என்றால் அவர்கள் திமுகவிற்கு அதிமுகவிற்கு தான் போக வேண்டும். வேற எங்கேயும் போகிறதுக்கு இல்லை. பிஜேபிக்கு போகலாம். பிஜேபி தமிழ்நாட்டில் வந்து ஆட்சிக்கு வர்றது ஏதாவது பயன்படக்கூடிய நிலைமையில் வர்றதுங்கிறது ரொம்ப வருஷம் இருக்கும். அது உடனே நடக்கக்கூடியதில்லை. எனக்கு தெரிஞ்சு யாரும் போக மாட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது காங்கிரஸும் போவதற்கு ஒன்று. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் நின்றதுனால 5 சீட் வாங்கிச்சு. இதுவே தனியாக நின்றுதுன்னா எவ்வளோ வாங்கியிருக்குன்னு தெரியாது. ஒரு கால் தாவேகா கூட்டணியில் முதல்ல நின்றுருந்தால் அதிகமாக வாங்கியிருக்கலாம்னு தெரியாது. ஆனால் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. இப்போ இந்த ராஜேஷ்குமாரையோ விஸ்வநாதனையோ இப்போ அமைச்சராக்கினதுக்கப்புறம் இந்த தேர்தலை ஒட்டி தெரிஞ்சதே தவிர அதுக்கு முன்னால் வந்து யாருக்கு வந்து இந்த தலைவர்கள் பெயரை வந்து தெரியும்? என்கிட்ட கூட வந்து யாரோ ஒருத்தர் கேட்டார் ஒரு இதில், சார் தமிழ்நாடு காங்கிரஸில் உங்களுக்கு வந்து மிகவும் பிடித்தமான தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்க. நான் எதுக்குங்க என்னை வம்பளை தூறீங்க வேண்டாமேன்னு அவர் கேட்கல. இல்லைங்க, காங்கிரஸ்லையா இல்லை தமிழ்நாடு காங்கிரஸ்லையான்னு. தமிழ்நாடு காங்கிரஸ்லன்னு குறிப்பிட்டு சொன்னேன். நான் சொன்னேன் சிதம்பரம் ஐயா. அவர் உடனே கேட்டார், நீங்கள் என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அவர் மேலே எவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, அவர் மீது நிறையா இருக்குது ரொம்ப வருஷமாக. அப்படிப்பட்டவர் போய் நீங்கள் வந்து சொல்லிட்டீங்களே, பொருளாதார மேதைன்னு சொல்லிட்டு கடைசியில் இவ்வளோ ஊழல்கள் பண்ணியிருக்காரு, குற்றச்சாட்டுகளை வைத்து சொல்கிறார். பல வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. நான் சொன்னேன், ஏயா உங்கள் எண்ணம் அப்படி போகுது? நான் சொன்னது சிதம்பரம்னு வாவு சிதம்பரம் ஐயா. அவர் தமிழ்நாடு காங்கிரஸ். பின்ன எந்த ஊர் காங்கிரஸ்? அவர் என்ன ஆந்திராலையாக இருந்தார்? நான் தமிழ்நாடு காங்கிரஸில் நீங்கள் பிடித்தமான தலைவர்னு சொன்னீங்க, நான் சிதம்பரம் ஐயான்னு சொன்னேன். நான் மனசில் நினச்சது வாவு சிதம்பரம் ஐயா, சுதேசி கப்பலோட்டிய தமிழன் என்று சொல்லக்கூடியவருக்கு. ஒரு ஒரு நகைச்சுவையான உரையாடல் ஒரு பத்திரிகையாளருடன், இது வந்து வெளியாக ஒளிபரப்பப்படவில்லை, ஒரு பத்திரிகையாளருடன் ஒரு சாதாரண ஒரு உரையாடல். எதுக்காக இது சொல்கிறேன்னா, அப்போ இங்கே ஊழல் உள்ளவங்களாம் வந்து நீக்கிறாங்க அப்படின்னா, ஊழல் செய்து அதற்குள்ளாக அதை மறைக்க தெரியாதவர்கள் இப்பொழுது வெளிப்படுத்தப்படுவார்கள், அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள். ஏற்கனவே அதில் நிறைய அனுபவம் உள்ளவர்கள்,
பல வழக்குகளை எல்லாம் பார்த்த ஜாம்பவான்கள், ஊழல் ஜாம்பவான்கள் அமைச்சர் பதவி கொடுக்க போகிறாங்க. கண்டிப்பாக சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி, வணக்கம்.